அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட்டு தான். அந்த டவுட்டுக்கான கரெக்டான ஆன்சர் தான் பண்ணாக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே என்ன கொஷின் அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட கொஷின் இந்த பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிடபிள்யூடியில் வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பண்ணாக்க தமிழ் தகுதி தேர்வு இருக்கா இல்லையா, அதாவது பண்ணாக்க இப்போ பிடி அசிஸ்டண்ட் பிஆர்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் அந்த எக்ஸாமில் இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு பண்ணாக்க தமிழ் தகுதி தேர்வு இருக்கா இல்லையா, இதுதான் பண்ணாக்க நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கொஷினு. அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் பண்ணாக்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது எதோடைய பிடிஎஃப் அப்படின்னாக்கா, லாஸ்ட்டாக டைம் வந்த அந்த பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டி அந்த எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் தான் இது. இந்த பிடிஎஃப்பில் பண்ணாக்கா பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் a qualifying test only and it will be conducted in objective type consisting of 30 questions for 50 marks and duration of examination will be 30 minutes as part A. அப்போ பண்ணாக்கா மொத்த எக்ஸாம் டைமில் இது பண்ணாக்கா வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும், 30 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னாக்கா 50 மார்க்ஸ் இருக்கும் பார்ட் ஏ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இங்கே சிலபஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் இஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். அப்போ நமக்கு பண்ணாக்கா அந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷனுக்கு அந்த சிலபஸ் என்ன அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் படித்தா போதும். இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே படிக்கணும். அந்த டவுட்டும் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து மினிமம் 40% ஆஃப் த டோட்டல் மார்க் இன் பார்ட் ஏ எக்ஸாமினேஷன் இஸ் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் த மெயின் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட். அப்போ பண்ணாக்கா இதில் 40%, அதாவது பண்ணாக்கா மொத்தம் 50 மார்க் இருக்குது இல்லையா, இதில் பண்ணாக்கா 40%, அதாவது 20 மார்க் வாங்கினா மட்டும்தான் பண்ணாக்கா அவங்க பண்ணாக்கா பார்ட் ஏல எலிஜிபிள். பார்ட் ஏல எலிஜிபிள்னால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட் பண்ணாக்கா எவால்வேட்டே பண்ணுவாங்க. அது கிளியராக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், த ப்ரொசீஜர் வில் பி ஃபாலோட் ஆஸ் மென்ஷன்ட் இன் த ஜிஓ நம்பர் 49 Human Resource Department dated 23/5/2022 for exempting the differently abled candidates for the compulsory Tamil language eligibility test. அப்போ பண்ணாக்கா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பண்ணாக்கா எக்ஸம்டிங், அதாவது பண்ணாக்கா விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுதான் பண்ணாக்கா அப்போது அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு மட்டும்தான் விலக்கு கொடுத்துருக்காங்களே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கல. வீடியோ அந்த கேள்விக்கான ஆன்சர் கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.